ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோனா, பாரத் டாக்ஸில வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அஃபிஷியலாக வரல. இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ஒரு பேஜில் போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன டீட்டெயில் சொல்கிறாங்கன்னா, ஓலா ஊபரோட இவங்க 30% கம்மியாக ஓட்ட போகிறாங்களாம். எப்படின்னா, இப்போது ஓலா ஊபரில் ஒரு ட்ரிப்புக்கு 100 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து 30% கம்மியாக 70 ரூபாய்க்கு ஒரு ட்ரிப்புக்கு நான் சொல்கிறேன். பேசிக்காக ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓலா ஊபரில் தராங்கன்னு கணக்கில் எடுத்துக்குவோம். அதை விட கம்மியானா 14 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு கம்மியாக ஓடுதுன்னு தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதை விட கம்மியானா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. அதை விட அடுத்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, பாரத் டாக்ஸியில் பர் டேக்கு 30 ருபீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுனா ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து பாஸ்க்கு வந்து 300 ரூபா வருது, 4000 ரூபாய்க்கு. பர் டேக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டேக்கு 30 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸி வரட்டும், அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் இது ஓலா ஊபர் கூட காம்படிஷன் போடுதா இல்லை ஓரங்கட்டப்படுதான்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொடுத்த அப்டேட்டுக்கு தான் நான் இது போட்டிருக்கேன். ஓகேங்களா?